இனி 7 மணி செய்திகளில் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். விளவங்கோடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் விஜயதரணி. நேற்று பாஜகவில் சேர்ந்த நிலையில் சபாநாயகருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை ஒதுக்கியது திமுக. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக மதிமுக இடையே நீடிக்கும் இழுபறி. 2 தொகுதிகள் கோரிய நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா வாக்கு கேட்பது போல் ஆடியோ வெளியிட்டு பரப்புரையை தொடங்கிய அதிமுக. உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும். நம் கழக தொண்டர்கள் அனைவரும் என்பழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் அறிவித்ததும் கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும், அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீண்டும் சந்திப்பு. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். திமுகவுடன் இபிஎஸ் மறைமுக கூட்டணியில் உள்ளதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. இபிஎஸ் நிறுத்தும் வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என ஓபிஎஸ் சூளுரை. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் உறுதி. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு முந்தைய தேர்தலில் வழங்கிய சின்னத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்றும் விளக்கம். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே இன்று காலை 10 மணி முதல் மாலை 3:15 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. கூடுதலாக மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட விவசாயிகளுக்கு 201 கோடி ரூபாய் வழங்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 2,61,000 பேரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க நடவடிக்கை. திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வரும் 29ஆம் தேதி வெளியிட பாஜக திட்டம். திருநெல்வேலி தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தகவல். டெல்லி, குஜராத், ஹரியானா, கோவாவில் போட்டியிட காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு. டெல்லியில் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், ஜனசேனா இடையே தொகுதி பங்கீடு இறுதியானது. 118 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தில் குளத்திற்குள் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. கங்கையில் புனித நீராட மக்களை அழைத்துச் சென்ற போது விபரீதம். ஹைதராபாத்தில் டிவி தொகுப்பாளரை கடத்தி காதல் தொல்லை கொடுத்த பெண் தொழிலதிபர். பெண் உள்பட 5 பேரை கைது செய்த காவல்துறை. சென்னை போயஸ் கார்டன் புதிய இல்லத்தில் சசிகலாவை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்விக்கு அரசியல் பேச விரும்பவில்லை என பதில். ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள், அந்த ஆளுமை இடத்தை தமிழகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய நபரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல் பற்றி நான் பேச விரும்பல.
காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவும் அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவும் ஆகிய விஜயதரணி பாஜகவில் இணைந்துள்ளார். அத்துடன் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்வதாக சபாநாயகருக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். நான் ஒரு நெருப்பு, இந்த புகைச்செல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் புகையை போடுறவங்க புகையோடு சேர்ந்து போக வேண்டியதான், என்கிட்ட வர முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். 2021ஆம் ஆண்டு கன்னியாகுமரி இடைத்தேர்தலின் போதே விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் உலவின. எம்பி தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாததால் அவர் கட்சி மாற உள்ளதாக அப்போது பேசப்பட்டது. வதந்திகள் உச்சக்கட்டத்தை எட்டிய போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தான் ஒரு நெருப்பு என்றும் காங்கிரஸ் தவிர தன்னை எந்த கட்சியினரும் நெருங்க முடியாது என்றும் கூறியிருந்தார். நான் ஒரு நெருப்பு, ஏற்கனவே இந்த நெருப்பு கிட்ட யாரா வந்து பேசுவாங்களா? நீங்கள் நெருப்பெல்லாம் போகாதீங்க, நானே நெருப்பு, என்னை என்கிட்ட நெருங்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. பரம்பரையாக காங்கிரஸ் கட்சியில் குழந்தை முதலே வளர்க்கப்பட்டவன் நான் எந்த கட்சிக்கும் போகலை. இந்நிலையில் 3 ஆண்டு வதந்தியை உறுதிப்படுத்தும் விதமாக டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தே விட்டார் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறிவிச்ச திட்டங்கள் எல்லா மாநிலங்களையும் போய் சேர்ந்திருக்கு. மொழி பிரச்சனையில நமக்கு இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனளிச்சிருக்குன்ட்டு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. இதுதான் உண்மை. மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் உலாவின. இதனால் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குழப்பமடைந்த நிலையில் பாஜகவில் இணையும் தகவல் குறித்து எதுவுமே தெரிவிக்காமல் மௌனம் காத்தார் அவர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றிற்காகவே அவர் டெல்லி சென்றதாக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் செல்வ பெருந்தகையும் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் பாஜக அலுவலகத்திற்கு சென்ற விஜயதரணி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் ஐக்கியமானார். பாஜகவில் இணைய மாட்டேன் என்று தொடர்ந்து கூறி வந்த விஜயதாரணி தற்போது சேர்ந்திருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. 1987இல் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படித்த போதே மாணவர் காங்கிரஸில் இணைந்த விஜயதரணி 2011ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் முதலாக போட்டியிட்டார். அப்போது வெற்றி பெற்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆன விஜயதரணி 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதே விளவங்கோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளரை டெபாசிட் இழக்க வைத்து மீண்டும் எம்எல்ஏவாக தேர்வானார். அதன் பிறகு 2019 மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. காங்கிரஸ் எம்பியாக இருந்த வசந்தகுமார் மறைவுக்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிட கடும் முயற்சிகளை செய்தபோதும் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திற்கு வாய்ப்பை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. அப்போது கடும் அதிருப்தியில் இருந்த விஜயதரணியை சரிக்கட்ட கட்சி நிர்வாகிகளின் எதிர்ப்பையும் மீறி மீண்டும் விளவங்கோட்டில் போட்டியிட வாய்ப்பளித்தது கட்சி மேலிடம். எனினும் தேசிய அரசியலில் தீராத காதல் கொண்ட அவர் இம்முறையாவது எம்பி சீட் வாங்கிவிட வேண்டும் என முடிவு செய்து காய் நகர்த்தி வந்தார். மேலும் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர், மகிழா காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என ஏதாவது ஒரு பதவியை பெற்றுவிட வேண்டும் என கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டதோடு அவர் விரும்பிய எந்த பதவியும் கிடைக்கவில்லை. இதனால் கடைசி முயற்சியாக எம்பி வாய்ப்பு கேட்டு காங்கிரஸ் தலைமையை நெருங்கினாராம். ஆனால் காங்கிரஸ் தலைமையோ இந்த முறையும் விஜய் வசந்துக்கே வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்திருப்பதாக கூறி கதவுகளை மூடிக்கொண்டது. இனி காங்கிரஸ் கட்சியில் நீடிப்பதில் எந்த பயனும் இல்லை என்று பாஜகவுக்கு தாவிவிட்டார் என்கிறது அவருக்கு நெருங்கிய வட்டாரம். கட்சி மாறியது ஏன் என்ற விளக்கத்தையும் அளித்தார் விஜயதரணி. நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கணும். அங்க நீங்க தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப 3 முறை எம்எல்ஏவா தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. நான் சட்டமன்ற முதன்மை கொறடாவும் ரொம்ப நாளாக இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னையோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள், கட்சி தலைமை பதவிகளுக்கு பெண்களே வரக்கூடாது, அப்படிதான் காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருந்தது.
அது மட்டும் இல்லை, போன முறை பை எலெக்ஷன் டைமில் எம்எல்ஏ எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்தப்போ எம்பி எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக 99லேருந்து எம்பி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுட்ருக்கேன். நான் ஒரு ப்ராக்டிசிங் லாயர், சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிசிங் லாயர். நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சியில் சீட்டு கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. முன்னதாக காங்கிரஸ் கட்சியில் விஜயதரணி அதிருப்தியில் இருந்ததை அறிந்த பாஜக தரப்பு அவரை தொடர்பு கொண்டு பேசியதோடு மக்களவை தேர்தலில் வாய்ப்பு தருவதாகவும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பழைய நாகர்கோவில் தொகுதி மற்றும் தற்போதைய கன்னியாகுமரி தொகுதி என ஏற்கனவே இருமுறை வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் அதே தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே இருவரில் யாருக்கு பாஜக வாய்ப்பளிக்கும் என்பதுதான் தற்போது இருக்கும் $1 மில்லியன் கேள்வி. விஜயதரணி கையை கை கழுவியதில் நிறையும் இல்லை குறையும் இல்லை என்று கூறும் காங்கிரசார் அவர் வெளியேறியதை லட்டு கொடுத்து கொண்டாடவும் தவறவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சுசித்ராவுடன் பெரிய பத்மநாபன்.